ஒரு காட்டுல சிங்கம் ஒண்ணு வசிட்டு வந்துதான். தன்னுடைய பலத்தாலும் தோற்றத்தாலையும் கர்ஜனையாலையும் காட்டுல வசிச்ச அனைத்து மிருகங்களையும் பயமுறுத்துச்சான். பயம் காரணமா அனைத்து மிருகங்களும் சிங்கத்துக்கிட்ட போறதே கிடையாதான். சிங்கத்தை கண்டாவே பயந்து ஓடிடுமா. ஆனா ஒரு ஈ மட்டும் பயம் இல்லாம சிங்கத்து மேல வந்து அமர்ந்துதான். அதை பார்த்த சிங்கம் கோபமுற்று கர்ஜனை செஞ்சபடியே, உன்னை என் பற்களால கடிச்சு கொதறிடுவேன், நகங்களால உன்னை நசுக்கி பொசுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். யோ, நீ பலசாலியா இருக்கலாம், உன்னை பார்த்து மற்ற மிருகங்கள் பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். இன்னும் சொல்ல போனா நீ சொன்னபடி உன்னை நீயே பற்களால கடிச்சுக்கவும் நகங்களால பிராண்டி கொள்ளவும் செய்வேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட உடனே கோபமுற்று சவாலுக்கு தயாரா? 2 பேரும் சவாலுக்கு தயாரானப்ப ஈ பறந்து வந்து சிங்கத்தோட முதுகுல அமர்ந்துச்சான். உடனே சிங்கம் கடிக்க பாய்ந்தப்ப தன்னைத்தானே கடிச்சுக்குச்சான். திரும்பியும் ஈ பறந்து வந்து முகத்துல அமர்ந்துச்சான். அதை விரட்டுறதா நினைச்சு தன்னுடைய கால் நகங்களால தன்னுடைய முகத்தையே பிராண்டி இப்படி பல தடவை சிங்கத்தை நல்லா இம்சை செஞ்சுட்டு ஈ பறந்து போயிடுச்சான். சிங்கத்தால ஈய பிடிக்கவோ நசுக்கவும் முடியல. சிங்கம் தான் ஏழாமையை எண்ணி வெக்கப்பட்டுச்சான். அது உடல் அளவுல வீரமா இருந்தாலும் ஒரு சிறு இம்சப்படுத்திருச்சே அப்படின்னு. உருவத்தை கண்டு யாரையும் எடை போடக்கூடாது,